அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெனிஃபா ஜெனி சேனல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி ஒன்று, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 10 பல், சீரகம் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ பேன் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு, கடாயை நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, பத்து பல் பூண்டு. இந்த சட்னி டிஃபனுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். சாப்பாடு சுட சுட சாப்பாட்டுக்கு நல்லா பெஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சைடில் ஒரு அப்பளம் இருந்தாவே சாப்பிட்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீரகம் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிடுச்சு, லைட்டாக ப்ரௌன் ஆகுதும். இந்த லைக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஆனால் பார்த்துட்டு லைக்கே போட மாட்டுறாங்க, லைக்கும் பண்ண மாட்டுறாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டுறாங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காஞ்ச மிளகா 10 காஞ்ச மிளகா போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து அரைஞ்சிருக்கேன் நான். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நல்லா வதக்குங்க. சால்ட் இருந்தால் சால்ட் போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம திருவின முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி நான் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைட்டி நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைட்டி நல்லா வதக்கிட்டாவே போதும். நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைட்டி வதக்குனா போதும். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு கொட்டை புளி போடுங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு கொட்டை புளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பெருங்காயம், இது பெருங்காயம் நான் 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டாச்சு. சின்ன டீஸ்பூன் அளவு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நான் சுட சுடவே சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் நான் மிக்ஸி எடுத்துன்னு போய் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டேன். ஜாரு மூடிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. பார்த்திங்களா, கிரைண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். சட்னி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் விட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டேன். கடுகு, கருவேப்பிலை போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. போட்டாச்சு. ஓகே, இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.